ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவேன் என்று இமயமலையில இருந்து ஒருவர் சொன்னாலும் அவரை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு பனையூர்ல இருந்து விஜய் வந்தா நாம் திமுகவுடைய எதிர்ப்புல அவர் உறுதியா இருக்கார். அண்ணா திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்கு. இப்ப எதிர்ப்புல இருக்கிறவங்க எல்லோருமே கொள்கை எதிரி கூட இருக்காங்க. ஒரு சார் இப்ப நீங்க ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறம் எத்தனை சீட்டு வந்து ஓட்டு போறவங்க கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொன்னாரா சொல்லலையா? நான் என்ன சொல்றேன், தைரியமா சொல்லக்கூடிய பொதுச் செயலாளர் சார் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரா? சட்டசபையிலே நீங்க எத்தனை தடவை சொல்றது? நீங்க திமுக கூட்டணியில வேண்டுமானால் கருத்து சுதந்திரத்துல அவர்கள் கூட்டணியில இருப்பார்கள், ஆனால் அவர் கட்சி கொடியை கூட நிலைநாட்ட முடியாமல் நீதிமன்றத்திற்கு செல்லுகிற நிலையெல்லாம் இருக்கிறது. வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருக்கிறது. இங்கே அப்படியெல்லாம் எல்லோருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 5ல இருந்து 6 அமைச்சர்கள் வரைக்கும் நம்ம வாங்கணுங்கிறாரு. உங்க கூட்டணி தான் வருவாருன்னு வேற சொல்றாங்க. பேசுறதா சார், காலங்காலமா பேசுறது சார். ஏதோ இப்பதான் பேசுறது மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்புறம் அவங்க அவங்கவுங்க தலைமையில் இருக்கிறவங்க பேசுவாங்க, முடிவெடுப்பாங்க. அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, தமிழக வெற்றி கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி தினந்தோறும் வைகிறோம். தேமுதிக வைகிறாங்க, எல்லாரும் வைகிறாங்க திமுகவை. அப்ப ஆதரவு கொடுக்கறத விட எதிர்ப்பு கொடுக்கறவங்க அதிகமா இருக்காங்க. அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். திருமாவளவன் அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்புல கூட கூட்டணிக்கு வந்தா வரவேற்பேன், வரணும், எல்லாரும் திமுக ஆட்சியை ஒழிக்கணும்னு நினைக்கிறவங்க வரணும்லாம் கூப்பிடுறீங்க. அப்ப அவருடைய கருத்துக்கு உங்களுடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவேன் என்று இமயமலையில இருந்து ஒருவர் சொன்னாலும் அவரை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழர்களும் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த திமுக ஆட்சியருடைய தொல்லை கொடுமை தாங்க முடியவில்லை. நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல சார், கொள்கையை மாதிரி ஒருத்தங்களை கூட்டணியில சேர்க்க முடியாதுல்ல? கொள்கை எல்லா கட்சிக்கும் உண்டு. ஆனால் கூட்டணி என்பது தேர்தல் கூட்டணி. எல்லா கட்சியும் அப்படிதான் வச்சுக்குவாங்க. அதுக்காக கொள்கையை யாரும் விட்டு கொடுத்து பண்ண மாட்டாங்க. தேர்தல் கூட்டணி என்பது நாம் மக்களுக்கு சேவை செய்வதற்கு அதிகாரம் தேவைப்படுகிறது. நீங்கள் அதிகாரம் இல்லை. அதை தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரிலிருந்து வேறுபட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் தான் அவர் தான் அந்த கூட்டணியை முதல்ல அமைச்சு கொடுத்தாரு. அமைச்சதில் யார் யார் இடம்பெற்றார் என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே அது எல்லாம் ஒற்றை கொள்கை. இவங்க தான் சொல்றாங்க நாங்கள் எல்லாம் ஒத்த கொள்கையோடு இருக்கிறோம் அப்படின்னு. திமுக தான் சொல்றாங்க. ஒத்த கொள்கையோடு இருந்தால் கட்சி வேற கட்சி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெவ்வேறு கட்சிகள் வைத்திருப்பதற்கு காரணம் வெவ்வேறு கொள்கையில் இருப்பதனால தான். ஆகவே கொள்கை என்பது அவரவர்களுக்கு சொந்தம் உண்டு. அதே நேரத்தில் தேர்தல் கூட்டணிக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை. இது மக்களை சந்திப்பதற்கு, வலிமையாக சந்திப்பதற்கு, நாம் தேர்தல் வெற்றி பெறுவதற்கு, மக்களுக்கு சேவை செய்வதற்கு, மக்களுக்கு நாம் தொண்டாற்றுவதற்காக இந்த கூட்டணி அமைக்கப்படுது. ஏன்னா அங்க திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய இடதுசாரிகள் போன தடவை மாதிரி இல்லை, இந்த தடவை நாங்கள் அதிக எண்ணிக்கையில சீட்டுகள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருமாவளவன் அவர்களும் அதே போன்ற ஒரு நிலைப்பாடு. அவங்க கட்சியில துணை பொதுச் செயலாளர் நாங்கள் 50 சீட்டு வரைக்கும் எதிர்பார்ப்போம்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதிமுக பாஜக கூட்டணியில சீட் பகிர்வு எப்படி இருக்கும்? அந்த பக்கத்துல சில பேர் கூட்டணி ஆட்சிங்கிற விஷயங்களை பேசலாம். இப்ப பேச வேண்டியதே இல்லை. தினேஷும் உதயகுமாரும் பேசி என்ன நடக்க போறதுன்னு இல்லை. பேச வேண்டியவங்க பேசுவாங்க, பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க. அதற்கென்று தலைமை இருக்கிறது, அதற்கென்று ஆளுமை இருக்கிறது, அதற்கென்று நேரம் இருக்கிறது, அதற்கென்று காலம் இருக்கிறது. இப்போது அதை பேசுவதெல்லாம் நேரமும் அதுக்காக செலவழிப்பதும். பாஜக முக்கிய தலைவர்கள் எல்லாம் பல பேர் பேசிட்டு இருக்காங்க, அதனால பேச வேண்டிய நேரம் கருத்து. ஏன்னா எனக்கு கூட்டணி ஆட்சி எல்லாம் தாண்டி பாஜக ஆட்சி முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி வைப்பதனாலே கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் திமுக மாதிரி வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கும் போடவில்லை. திமுக கூட்டணியில வேண்டுமானால் கருத்து சுதந்திரத்தில் அவர்கள் கூட்டணியில் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் கட்சி கொடியை கூட நிலைநாட்ட முடியாமல் நீதிமன்றத்திற்கு செல்லுகிற நிலையெல்லாம் இருக்கிறது. வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டிருக்கிறது. இங்கே அப்படியெல்லாம் எல்லோருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது. கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் சொல்லுகிற கருத்தை எல்லாம் நாம் கவனத்தோடு எடுத்துக்கொண்டு அதை பற்றி கவலைப்பட வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் என்பது நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில் டெல்லிக்கு பாரத பிரதமர் அவர்கள்
தலைமை என்பதை போல தமிழ்நாட்டிற்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமை என்பதை மிக ஆழமாக, அழுத்தமாக, தெளிவாக, குழப்பம் இல்லாமல் தேசிய தலைமையிலே மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுகிற போது இந்த அடியேனும் இந்த சாமானிய தொண்டனும் அதில் பங்கேற்றேன் என்கிற சாட்சியாக நான் அதை அழுத்தம் திருத்தமாக சொல்றேன். இதுல குழப்பமே இல்லை. இன்னொரு விஷயம், அவரு சொன்னதுல பக்கத்துல இருந்த அடியேன் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப கூட்டணி ஆட்சி குறித்து அவர் என்ன சொன்னாருங்கிறதுல ஸ்டில் குழப்பம் இருக்கு சார். இப்ப நீங்க ஆட்சி அமைச்சு அதுக்கப்புறம் எத்தனை சீட்டு வந்து அதுக்கப்புறம் பேச வேண்டியது அதெல்லாம் தலைமையில பேசிக்கிடுவாங்க சார். உங்க தொண்டர்கள் ஓட்டு போறவங்களுக்கு நானும் பேச ஓட்டு போறவங்க கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொன்னாரா சொல்லலையா? தினேஷ் சார், நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு பள்ளிக்கு 9ஆம் வகுப்பு ஆசிரியர். நீங்க வந்து பிஹெச்டி பாடத்தை வந்து 9ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா புரியுமா புரியாதா? நிச்சயமா புரியாதுல்ல. அதே மாதிரி இப்ப நம்ம பேச வேண்டியதெல்லாம் நம்ம எல்கேஜி யூகேஜில பேச வேண்டிய நேரத்துல நீங்க டாக்டரேட் படிக்கிறத கொண்டு வந்து எல்கேஜி யூகேஜி. இதுதான் அதிமுக தொண்டர்களுக்கு பிரச்சனையா இருக்கு. வழக்கமா வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சி தான் ரொம்ப தைரியமா சொல்லக்கூடிய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரா? சட்டசபையிலே நீங்க எத்தனை தடவை சொல்றது? நீங்க திரும்ப திரும்ப நீ கேட்கிற மாதிரி சொல்லலையே, கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லலையே சார். பொதுச் செயலாளர் சொன்னதுக்கு அப்புறம் நான் இப்ப சார் சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் மேஜிஸ்ட்ரேட் சொன்னா எப்படி சார் எடுக்கும்? சட்டசபையில மாண்புமிகு புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மாண்புமிகு மத்திய அமைச்சர் சொன்ன கருத்துக்கு பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு தெளிவா அழுத்தம் நிறுத்தமா நாங்க சட்டசபையில தான் துணைத் தலைவர் பின்னாடி தான் நிக்கிறேன். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுல்ல, அதுக்கப்புறம் நீங்க மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க 5 நிமிஷம் முன்னாடி கேட்ட கேள்விக்கு கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு நீங்க சொல்லல. நான் சொன்னா அதுக்கு வேல்யூவே இல்லை சார். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இப்ப 9வது பரீட்சை எழுதுங்க, பிஹெச்டி அப்புறம் பாத்துக்கலாம் தான் சொல்றீங்க. அதைத்தான் சார் சொல்றேன் நான். பொதுச் செயலாளர் சொன்னதுக்கு அப்புறம் அவர் தான் சார் ஹை கமாண்ட். பொதுச் செயலாளர் சொன்னதுக்கு அப்புறம் அதுல என்ன அப்பீல் இருக்கு? ஓகே. ஆனா ஏன்னா பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் கூட்டணி ஆட்சி வரணுங்கிற ஒரு சில நிலைப்பாடுகளை சொல்றாங்க. பாமகவின் தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 5ல இருந்து 6 அமைச்சர்கள் வரைக்கும் நம்ம வாங்கணுங்கிறாரு. வருவார்னு வேற சொல்றாங்க. சரி, எல்லா கட்சியும் எல்லாரும் வந்து இப்ப சொன்னவங்க எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஆட்சி அமைக்க போறோம், நம்ம முதலமைச்சராக போறோம், நம்ம அமைச்சர் அமைக்க போறோம், இந்த இலாக்கா உங்களுக்கு, இந்த இலாக்கா உங்களுக்கு பேசுறதுதான் சார். காலங்காலமா பேசுறது சார். ஏதோ இப்பதான் பேசுறது மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்புறம் அவங்க வந்து அவங்கவுங்க தலைமையில் இருக்கிறவங்க பேசுவாங்க, முடிவெடுப்பாங்க, அதை தொண்டர்கள் ஏற்றுக்குருவாங்க. ஏன்னா இது கட்டுப்பாடான இயக்கம். இன்றைக்கு தலைமை என்ன வழிகாட்டுகிறார்களோ அந்த வழியிலே வந்து தமிழ்நாட்டுக்காகவும், தமிழ்நாட்டு மக்களுக்காகவும், தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காகவும், தமிழ் மொழிக்காகவும், தமிழ் இனத்திற்காகவும், தமிழ் மண்ணுக்காகவும், தமிழின் உரிமைக்காகவும், வாழ்வாதாரத்திற்காகவும் அதெல்லாம் அவங்க முடிவெடுப்பாங்கல்ல, அது வந்து கட்டுப்படுவாங்கல்ல. அதான கட்டுக்கோப்பான இயக்கம் அது. நீங்க தனிப்பட்ட கருத்துக்களை சொல்றதுக்கெல்லாம் வந்து இங்க எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தர் கருத்துக்கள் இருக்கலாம், சொல்லலாம். ஆனா அது கெஜெட்ல வராது சார். இமயமலையில இருந்து ஒருத்தர் ஓடி வந்து ஸ்டாலின் அவர்களை வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொன்னா கூட அதிமுக கூட்டணிக்கு வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பனையூர்ல இருந்து விஜய் வந்தா மகிழ்ச்சியோட ஆரவாரத்தோட எல்லாருமே வந்து சார், அதான் சொல்றேன்ல, அவருக்கு இன்னும் தேர்தல் காலத்தை அவர் பார்க்க வேண்டிய காலம் இருக்குது. அனுபவம் என்பது படிப்பால் வருவதல்ல, அனுபவித்தால் வருவது. இப்போ அவருக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தேர்தல் களம் என்பது படு பயங்கரமானது. தேர்தல் களம் அதை கையாளணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாரும் அனுபவத்தோடு வந்துட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அனுபவத்தோடு தான் வந்துட்டாங்க. புரட்சித் தலைவர் வருகிற போது கூட அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினராகி அவருக்கு குண்டடிப்பட்ட அந்த ஒரு புகைப்படம் தான் பேரறிஞர் அண்ணாவே சொல்லியிருக்கிறார். இந்த கனி யார் மடியிலே விழுகுமோ என்று எதிர்பார்க்கிற போது என் மடியிலே விழுந்தது, அதை நான் எடுத்து இதயத்தில் வைத்து இதய கனி என்றேன். அவர் தேர்தல் நிதி தருகிற போது கூட உன் முகத்தை காட்டு 30 லட்சம் வாக்குகள் கிடைக்கும், எனக்கு தேர்தல் நிதியை விட உன் முகம்தான் மக்களிடத்தில் இப்படி அவர் வந்து ஃபண்டமெண்டலாக ஒர்க் பண்ணி வந்திருக்காங்க. இவரும் வந்து மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அவரே வந்து வரவேற்கிறோம். இமயமலையிலேருந்து ஒருத்தர் வருகிற போது வரவேற்கிற போது இங்கே வரவேற்கிறார். எங்களுக்கு என்னன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய கனவு என்னன்னா, புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அம்மாவின் மறுவடிவமாக, புரட்சி தலைவர் மறுவடிவமாக, ஒரு சாமானியனாக, ஒரு விவசாயியின் மகனாக பிறந்து 50 ஆண்டு காலம் உழைத்து எத்தனை சவால்கள் அவர் கண் முன்னாடி. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது காதுபட பேசுவாங்க. ஒரு வாரம்
ஒரு மாதம் இவர் தாங்குவாரா? 4.5 ஆண்டுகள் அந்த ஆட்சியை அவர் சிந்தாமல் சிதறாமல் சாதனை மிகுந்த ஆட்சியாக, இதுபோல் ஒரு ஆட்சி மீண்டும் வர வேண்டும் என்று சொல்கிற ஆட்சியா, 10 ஆண்டு காலம் இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய வகையில எதிர்ப்பு அலை, ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லக்கூடிய வகையில எதிர்ப்பு அலையை தாண்டி அவர்கள் நாங்கள் இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக வந்திருக்கிறோம். அதுவும் வந்து 43 தொகுதிகளில் 1,92,000 வாக்குகளை பெற்றிருந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்த மேஜிக் நம்பர் 118க்கு நாங்கள் 75 + 43 118 வந்திருக்கோம். ஆக நூலிலையிலே தான் ஆட்சி எங்கள் புரட்சி தமிழர் ஐயா அவர்கள் முதலமைச்சரிலிருந்து அந்த வாய்ப்பு நழுவி போனது. அதனால வந்து வித்தியாசம் இல்லை, எல்லாரும் வரவேற்கணும். விஜய் அவர்களுக்கு இப்பதான் புதுசு, அனுபவம் இல்லை, அனுபவமிக்க அதிமுக கூட வந்து அவருக்கும் நல்லது. தேர்தல் களம் என்பது அவளை எளிமையாக கையாண்ட முடியாது. அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள், ஆலோசகர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு சிறந்த ஆலோசனைகள் எல்லாம் சொல்லக்கூடியவர்கள். நான் ஆலோசனை எல்லாம் சொல்லவில்லை. இந்த தேர்தல் களத்தை கையாளுவது வரும்போது நாம் திமுகவுடைய எதிர்ப்புல அவர் உறுதியா இருக்கார், அண்ணா திமுக எதிர்ப்புல உறுதியா இருக்கு. இப்ப எதிர்ப்புல இருக்கிறவங்க எல்லோருமே கொள்கை எதிரி கூட இருக்காங்க. ஒரு சார் சொல்லி முடிக்கிறேன். சரி, ஒருத்தரை எதிர்க்கணும். இப்போ நரகாசுரன், அசுரன், அவரை நம்ம வீழ்த்தணும். இதுதான் வந்து இப்போ சூரசம்ஹாரம் நடக்குது. அசுரனை முருகன் சம்ஹாரம் பண்றார். அப்படி பண்ணுகிற போது அவர் வந்து முருகக்கடவுள் வந்து எல்லா வல்லமையும் பெற்றவர். ஆனால் கார்த்திகை அந்த விரதம் இருந்து, சஷ்டி விரதம் இருந்து அந்த வேல் வந்து கொடுக்கப்படுது. அந்த வேலை வச்சு சம்ஹாரம் பண்றார். இப்போ முருகக்கடவுள் வந்து ஜூம்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் கடவுள், எல்லா அதிகாரம் இருக்கு. ஆனா வேலை எடுத்து அந்த வேலுக்கு ஒரு வரலாறு. அந்த வேல் எங்க இருந்து வருது? நாகப்பட்டினத்துல இருக்கக்கூடிய அங்க இருந்து முருகக்கடவுள்ல இருந்து வருதுன்னு ஒரு வரலாறு சொல்றாங்க. இதெல்லாம் வரலாறு. அப்ப எல்லாருக்கும் எல்லாம் தேவைப்படுகிறார்கள், எல்லோருக்கும் எல்லாமும் தேவைப்படுகிறார்கள். யாரும் இது வந்து ஜனநாயகம், டெமோக்ரஸி. பெரும்பான்மை கருத்துக்களுக்கு இங்கே அதிகாரம் அளிக்கப்படும். அப்போ பெரும்பான்மையா இப்பயே இருக்கிறோம். திமுகவை ஆதரிக்கிறவங்க யார் யாரு? திமுகவை எதிர்க்கிறவங்க யார் யார்? அண்ணா திமுக, பாரதிய ஜனதா கட்சி, தமிழக வெற்றி கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தினந்தோறும் வைகிறோம். தேமுதிக வைகிறாங்க, எல்லாரும் வைகிறாங்க திமுகவை. அப்ப ஆதரவு கொடுக்கறத விட எதிர்ப்பு கொடுக்குறவங்க அதிகமா இருக்காங்க. அப்ப உங்களுக்கு வந்து ஆட்சி முடிஞ்சு போச்சா? முதலமைச்சர் முடிஞ்சு போச்சா? திமுக வீட்டுக்கு போக நேரம் வந்துருச்சா? இது ஒருங்கிணைக்கணும். இதுல நம்ம ரொம்ப அறிவுபூர்வமான அணுகுமுறைகள், அனுபவபூர்வமான அணுகுமுறைகள், மக்களுக்கு பயன்படுகிற, மக்களுக்கு எதிர்பார்க்கிற, மக்களுக்கு தேவைப்படும். ஒருவேளை இப்போ அனுபவமிக்க ஒரு அரசியல் தலைவரை அவங்கள்ட்ட கேட்கிறேன். விஜய் அவர்களுடைய மனசுல ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கு. கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜக அந்த கூட்டணியில் இருக்காங்களே, நம்ம எப்படி போறதுன்னு தயங்குனா அதுக்கு என்ன மாதிரி அவர் யோசிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய நண்பரா அவங்க கேட்பாரான்னு தெரியல, சொன்னீங்கன்னா. 2வது விஷயம், நம்ம ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறோம், அதிமுக கூட்டணிக்கு போயிட்டா நம்ம தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா அப்படின்னு நினைச்சாருன்னா அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? சார், இதுக்கெல்லாம் வரலாறு நிறைய இருக்கு. அண்ணா காலத்துல இருந்து ராஜாஜி எவ்வளவு பெரிய தலைவர், அண்ணா காலத்துல இருந்து இந்த வரலாறுலாம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதுல நேரம் அதிகமாயிடும். தெளிவான அவர் முடிவை எடுப்பார், இந்த மாற்றுக்கருத்து இல்லை. கூட்டணி குறித்து உதயகுமாரும் தினேஷும் பேசி ஒன்றும் ஆக போறதில்லை. இதற்கெல்லாம் முழு அதிகாரம் எங்கள் பொதுச் செயலாளருக்கு பொதுக்குழுவில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டாலும், மறுக்கா கேட்டாலும், எப்படி கேட்டாலும் அதை பற்றி சொல்லணும். எனக்கு ஒன்று சொல்ல உரிமை இருக்குது. தொண்டனாக புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக இந்த அம்மாவின் ஆட்சியை இந்த தாய் தமிழ்நாட்டிலே உருவாக்கி, இந்த தாய் தமிழ்நாடு தரணியிலே முதன்மை மாநிலமாக, வறுமை ஒழிப்பிலே இன்றைக்கு தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக, கடன் சுவை குறைப்பதிலே, சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவதிலே, பாலியல் வன்கொடுமை அறவே தடுப்பதிலே, இப்படி பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டியிருக்கு. அதற்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக அம்மா ஆட்சி மலர வேண்டும். அதற்கு ஆதரவு அளிக்கிற கருணை உள்ளங்களாக, தெய்வ உள்ளங்களாக, நல்ல உள்ளங்களாக, வல்லவர்களாக, நல்லவர்களாக, நாளும் தெரிந்தவர்களாக அவர்களை இருகரம் கூப்பி சிவப்பு கம்பளம் விரிப்பதற்கு தொண்டனாக உதயகுமார் வருக. இது தொண்டனுடைய மனநிலையை நான் சொல்றேன்.
என்ன செய்ய போறாரு விஜய், உங்க கூட்டணி குறித்து உங்க பொதுச் செயலாளர் என்ன செய்ய போறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பார்த்தோம். இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு உங்களோட பதிலை கொடுத்திருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. டிபேட் வந்து வளர்ந்து வருகிற ஒரு யூடியூப் சேனல் மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. நன்றி. அது தினேஷ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்பை, என்னுடைய கருத்துக்களை எளிய முறையில் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய வாய்ப்பை வழங்கியதற்கு நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.